ஒரு நாள் முழுக்க தின்னி பண்டார மாதிரி சாப்பிட்டுட்டே இருந்தேங்க. ரேக்லா பந்தயத்துக்கு ஆவுடையார் கோயிலுக்கு வந்திருந்தோம். அங்கே கேமராமேன்லாம் கூட்டு போல. எனக்கு ஒரு பெரிய தம்பி எடுத்து 2 குட்டி தம்பி வந்துட்டு வீடியோ எடுத்து கொடுத்தாங்க. தம்பிங்களா நான் உனக்கு வாங்கி தரேன்னு சொன்னால் நாங்கள் தான் உங்களுக்கு வாங்கி தருவோம் அப்படின்னு சொல்லி சமோசா ஜூஸு அடுத்து பாப்பா சாக்லேட்லாம் வாங்கி கொடுத்தாங்க. கரெக்டாக பந்தயம் முடிஞ்ச உடனே நாங்கள் குட்டீஸோட சேர்ந்து தோசை வந்துட்டு சாப்பிட்டோம். கரெக்டாக 11:30க்கு வந்துட்டு சாப்பிட்டோம். அடுத்து கொஞ்சம் நேரம் வந்துட்டு கோயிலுக்குலாம் போயிட்டு வந்துட்டு இங்கே தான் இருக்கணும், நாங்கள் விடவே மாட்டோம் அப்படின்ற மாதிரி பாசமாக சொன்னாங்க. அடுத்து மறுபடியும் மதியம் வந்துட்டு கோயிலுக்குலாம் போயிட்டு ஒரு 2:30 மணியை போல் பிரியாணி வாங்கி அதை மொத்தமாக உட்காந்து சாப்பிட்டோம். ஸோ மறக்க முடியாத அனுபவம். குட்டீஸ் வந்துட்டு விடவே மாட்டேன்ட்டாங்க. கடைசியாக வந்துட்டு 8 மணிக்கு தான் என்னை பஸ்ஸே ஏற்றி விட்டாங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து பானிபூரி, ரசபூரி, காளான் எல்லாத்தையும் வந்துட்டு சாப்பிட்டுட்டு அவங்க வீட்டில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு தான் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தோம். ஸோ வந்துட்டு எல்லாருக்கும் டாட்டா சொல்லிட்டு வந்துட்டு கிளம்பியாச்சு. நேற்றுமே வந்துட்டு ஆவுடையார் கோயிலுக்கு போயிட்டு அந்த பிரசாதம் சாப்பிட்றது இல்லை ஒவ்வொரு ஜல்லிக்கட்டு ரேக்லாம் வஞ்சோருக்குலாம் போகும்போது அங்கே விருந்து வந்துட்டு அவங்க வீட்டில் வந்துட்டு சாப்பிட்றத வீடியோலாம் போடும்போது ஓசியில் வந்துட்டு போட்டால் சாப்பிட்ற வேண்டியது அப்படின்லாம் வந்துட்டு ஒரு சிலர் கமெண்ட் பண்ணுவாங்க. அப்போ அவங்களாம் வந்துட்டு